மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைந்து தியானம் செய்யும்போது உலக நன்மை என்பது, உலக அமைதி என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் எல்லாமே சுபிட்சமாக இருக்கணும் என்றால் நம்ம மாதிரி யாரெல்லாம் தியானம் முறைப்படியாக செய்வார்களோ ஒரு கூட்டமாக இணைந்து தியானம் செய்தால் அது உலகம் எல்லாமே சுபிட்சமாக மாறும். சர்வே ஜனோ சுகினோ பவந்து என்ற வாக்கியம் வெறும் சொன்னா அது பத்தாது. அனைவரும் சுகமாக வாழ்க்கையை வாழணும் என்றால் அதற்கு எல்லோரும் தியானம் செய்யணும், எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கணும். அதற்கு முதலாவது படிதான் நம்முடைய கூட்டு தியானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் தியானம் என்பது மிக முக்கியம், கட்டாயமாக செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றையிலிருந்து நாம் எல்லோரும் பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை என்பது கீதை என ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். கீதை என்றால் பாடல், அதாவது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீகிருஷ்ண பகவான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக ஞானத்தை பாடலாக சொல்லி கொடுத்திருக்கிறார். வெறும் பகவத்கீதையை படித்தால் அந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்த்தங்கள் மற்றும் தெரிஞ்சுக்கினால் ஞானத்தை பெறலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் பாடலாக பாடினால் நம்முடைய உணர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோகங்கள் எல்லாமே பாடலாக பாடணும். ஞானத்தை வழங்கி நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆனந்தம், அமைதி மற்றும் இந்த பிறவியே கடைசி பிறவியாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு விஞ்ஞானம், ஆன்மீக விஞ்ஞானம் என்பது கிடைக்கும். இந்த ஞானத்துடன் நமக்கு முக்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற கீதை பகவத்கீதா. பகவத்கீதாவில் சில ஸ்லோகங்கள் மற்றும் முக்கியமான ஸ்லோகங்களை செலக்ட் பண்ணி பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் நமக்கு ஒரு புத்தகமாக வழங்கி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தின் மூலம் நாம் எல்லோரும் ஸ்லோகங்களை பார்த்து அந்த ஸ்லோகங்களுக்குள்ள இருக்கும் உள்ளர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். நாம் எந்த விஷயம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை என்பது கிடைக்கணும் தானே. அந்த விதமான நன்மை என்பது கிடைக்காம இருந்தால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் வேஸ்ட் தானே, டைம் எல்லாம் வேஸ்டாக ஆகும் தானே. அதற்காக முதலில் இன்னைக்கு பகவத்கீதையை ஒரு முறைப்படியாக படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் என்பது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம். நோக்கம் இல்லாமல் இந்த பிறவி எடுத்துறார் அப்படின்னா அது சாத்தியம் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கும்போது அவருடைய சூழ்நிலைகளும் மாறும். ஒருத்தருக்கு இருக்கும் சூழ்நிலை இன்னொருத்தருக்கு இருக்காது. வகை வகையான சூழ்நிலைகள். ஒருத்தர் பிறந்தார் என்றால் ஒரே விதமான சூழ்நிலைகள் வாழ்க்கை முழுவதும் இருக்காது. அவருடைய ஃபேஸ் ஆஃப் லைஃப், அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வரும்போது அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தாண்டி பயணம் என்பது வெற்றிகரமாக நடக்கணும் என்றால் அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் என்பது இருக்கணும். அந்த ஞானத்திற்காக பகவத்கீதை என்பது படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பச்சை குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பகவத்கீதை என்றால் என்ன அப்படின்றது கூட தெரியாது. அந்த விதமான குழந்தைகளுக்கும் யாரோ ஒருத்தர் பெற்றோர்கள் பகவத்கீதையில் உள்ள அனைத்து ஞானங்களும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது முதலில் அவருக்கு வாய் நல்லா வருது, அதாவது பாடல் என்பது இயல்பாக வருது. அந்த ஞானத்தை அவருக்கு சொல்லும்போது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்பது எப்படி வாழணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும்.
இல்லை என்றால் நான் சொல்கிறது கரெக்டா, நான் பண்ணுறது கரெக்டா, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், இது ஒரு வாட்டி பாரு, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேலிடேஷனுக்காக இருப்பார். எதுக்காக அப்படின்னா, எந்த விதத்தில், எந்த முறையில், எந்த விஷயம் செய்தால் சரியான முறை அப்படின்றது அவருக்கு தெரியாது. அந்த ஞானம் பகவத்கீதையின் மூலம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது, எஸ் நான் பண்ணுறது கரெக்ட், இது கீதையில் இருக்கு, ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார், அதாவது தர்மமாக வாழ்க்கை வாழணும் என்ற விஷயம் சின்ன வயசுலிருந்து அவருக்கு தெரியுது. வளர வளர அந்த தர்மமான ஒரு மனிதனாக, அதாவது தர்மராஜனாக வாழ்க்கை என்பது வாழ்வார். அந்த தர்மராஜன் என்பவர் ஒவ்வொரு குழந்தைக்குள்ள கூடவும் இருக்கிறார். அந்த தர்மராஜனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா பகவத்கீதை என்பது கொடுக்கணும். அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு இந்த பகவத்கீதை சொல்லி கொடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் என்பது வருது. சாதாரணமாக கான்சன்ட்ரேஷன் என்பது எதுக்கு வராது அப்படின்னா, அவர் படிக்கும் அந்த படிப்புகள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆவார். அதுக்காக அந்த கான்சன்ட்ரேஷன் என்பது வராது. ஸ்ட்ரெஸ் எதுக்கு வருது அப்படின்னா, அவருக்கு அந்த புத்தகங்களை எதுக்கு படிக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரியாமலேயே படிக்கிறார். எந்த ஏஜில், எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த படிப்புகள் எல்லாமே நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ அது ஒரு பர்டனாக மாறும். அதுவே இந்த விஞ்ஞானம் என்பது, ஆன்மீக விஞ்ஞானம் என்பது கொடுக்கும்போது நாம் ஒவ்வொரு படியிலையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நிறைய சூழ்நிலைகள் எல்லாமே வருது. அந்த சூழ்நிலைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்றால் ஒரு பேசிக் எஜுகேஷன் என்பது தேவை. அப்படின்னும் போது அவருக்கு இயல்பாக அந்த ஃபோக்கஸு, கான்சன்ட்ரேஷன் என்பது வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு எம்ப்ளாயி, தொழிலாளர்கள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வெறும் ஒரு இடத்துக்கு போய் வேலை பண்ணி திரும்பி வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நீ பண்ணா என்ன, பண்ணல அப்படின்னா என்ன, நான் இருக்கிறது இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரியாக்ஷன் தான் இருக்குமே, ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்காது. நாம் செய்யும் செயலின் மீது ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு என்பது வரணும் அப்படின்னா ஆன்மீக விஞ்ஞானம் என்பது தேவை. அந்த விஞ்ஞானம் பகவத்கீதையில் கிடைக்கும். அந்த விஞ்ஞானத்துடன் நாம் ஒரு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாமே செய்யும் போது அதில் ரியாக்ஷன் என்பது கம்மி ஆயிடும், ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் வருமே. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் என்பவர் பகவத்கீதையை படித்தால் ஒரு நோக்கம் என்பது அவருக்கு கிடைக்கும். வெறும் லாபத்திற்காக மட்டுமே வியாபாரம் கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்து, இந்த உலக நன்மைக்காக நானும் இந்த வியாபாரத்தை செய்வேன் அப்படின்ற விஷயம், ஒரு தர்மமாக வியாபாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம், அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ், தர்மமாக வியாபாரம் அப்படின்றது செய்யணும் என்றால் இந்த பகவத்கீதை விஞ்ஞானம் என்பது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி கொடுத்த அந்த ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லத்தரசியாக இருக்கிறவர்களுக்கு தியானம் என்பது தினமும் செய்தால் பகவத்கீதை என்பது நல்ல புரிய வருது படித்தால். அதுக்கு முன்னாடி எப்படி இருப்பார்? தினமும் எந்த செயல்களை செய்கிறோமோ அதே செயல்களே 30 வருடங்கள் 40 வருடங்கள் செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வெயிட்டாக இருக்கும், பாரமாக இருக்கும். செய்த சமையலே செய்யணும், செய்த செயல்களே செய்யணும், செய்த விஷயங்களே திரும்பி திரும்பி யோசிக்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு பாரமாக இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன விஞ்ஞானம் எல்லாமே நாம் விரிவாக தெரிஞ்சால் நாம் செய்வது ஒரு சேவை என்பது தெரிய வருது. அந்த சேவைக்காக ஆன்மாக்கு அந்த சேவை என்பது தேவை. அந்த சேவையின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் என்ற விஷயங்கள் புரிஞ்சால் ஆன்மார்த்தமாக குடும்பத்திற்காகட்டும் இல்லை வேற தியானிகளுக்காகட்டும் அவர் நல்லபடியான சேவை என்பது செலுத்துவார். அப்போது வரைக்கும் மென்டல் கமெண்ட்ரி என்பது ஓடும். இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் கமெண்ட்ரி எல்லாமே ஸ்டாப் ஆக்கி நான் செய்கிறது ஒரு சேவை, இந்த சேவையின் மூலம் என்னுடைய ஆன்ம வளர்ச்சி என்பது கிடைக்கும் எனக்கு.
அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சேவை செய்தால் முக்தி என்பது கிடைக்கும். இந்த விதமாக எந்த மாதிரியான மனிதர் தியானம், அதாவது பகவத்கீதையை படித்தால் ஒரு நன்மை என்பது கேரண்டி கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக பகவத்கீதை பற்றி நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் ஒரு ஸ்லோகம், அதுக்கு சம்பந்தப்பட்ட சின்ன விளக்கம், எங்கே நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், எந்த விதமான மாற்றங்கள் நமக்குள்ள வருது, எந்த விதமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் வேல நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளிலிருந்து. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.